ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஆடி மாதம் பிறந்தாச்சு. அப்புறம் என்ன, இனிமேல் ஆடி திருவிழாவுக்கு பஞ்சமே இருக்காதே. ஆமாங்க, இனிமேல் எங்கள் ஊர்லேயும் ஒரே திருவிழாவாக தான் இருக்கும். கோயிலுக்கு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இது ஆடி மாதம் முதல் வார வெள்ளிக்கிழமை என்னோடய வீட்டில் நான் செஞ்ச ராகு கால துர்கா பூஜை வீடியோ தான் இதில் போட்டிருக்கேன். வழக்கம் போல் எப்பொழுதும் போல் நம்ம இன்றைக்கி ஆடி மாதங்கிறதுனால நம்ம நிலையை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணி மாக்கோலெல்லாம் போட்டிருக்கோம். ஆடி ஒன்றன்னைக்கு செம காற்றுங்க. பாதி கோலம் காற்றுலேயே அழைச்சிட்டு போயிடுச்சு. பாதி கோலத்தை என் பொண்ணே அழைச்சிட்டா. அதனால தான் இந்த நடுப்புற மட்டும் நான் கோலம் போடலை. வாசலில் எப்பொழுதும் போல் தோரணம், மாவிழை தோரணம், ஆடிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேப்பிலை தோரணமும் கட்டியிருக்கோம். ஆடி மாதம் நம்ம ஏன் வேப்பிலை தோரணம் கட்டுறோன்னா, சம்மர் முடிஞ்சு காற்று ஆரம்பிக்கிற சீசன் ஆடி மாதம். அதனால் நிறைய நோய் தொற்று பரவும். அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம வாசலில் வேப்பிலை தோரணமாக கட்டுறோம். வழக்கம் போல் வாசலில் விளக்கேற்றிட்டு வீட்டுக்குள்ளே விளக்கேற்றணும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப காற்று, சுத்தமாக வாசலில் விளக்கே ஏற்ற முடியல. அதனால் வெறும் பூ மட்டும் வச்சுட்டு ஈவினிங் நம்ம விளக்கேற்றி சாயந்தரம் நிலைவாசல் பூஜை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையில் மட்டும் விளக்கேற்றினேன் பூஜை பண்ணுறதுக்காக. இது நான் பித்தாளையில் ஃபஸ்ட் டைம் வாங்கி வச்சுருக்கேன் துர்கா சிலை. அதனால ஃபஸ்ட் டைம் அபிஷேகம் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு இந்த வெள்ளிக்கிழமை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய துர்க்கை அம்மனுக்கு நான் 5 அபிஷேகம் பிளான் பண்ணியிருந்தேன். என்னென்னா பால், தயிர், மஞ்சள், குங்குமம், அப்புறம் லெமன். இந்த 5 தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டுக்கு அம்மா ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்களா, அதுவும் சுமங்கலி வேறையா. அதனால நான் அம்மாவுக்கு ஒரு புது புடவையும் ஜாக்கெட் பேட்டும் நம்ம யூஸ்வலாக கடையில் வாங்குவோம்ல, மஞ்சள் குங்குமம் கண்ணாடி செட்டோடு தருவாங்க வளகாப்புக்கெலாம் தர மாதிரி, அந்த செட்டு ஒன்றும் மல்லிப்பூவும் வச்சுருந்தேன் அம்மாவுக்கு தாம்பழமாக. அப்புறம் நெய்வேத்தியமாக நான் வாழைப்பழமும் இன்றைக்கி லெமன், இது 2 தான் வச்சுருந்தேன். ஸ்பெஷலாக இன்றைக்கி செய்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, ஏன்னா ராவுகால நேரம் முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நான் இதை மட்டுமே நெய்வேத்தியமாக வச்சுக்கிட்டேன். இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா, துர்க்கை சிலையெல்லாம் வீட்டில் வைக்கலாமா, வேலெல்லாம் வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. கண்டிப்பாக இவங்களெல்லாம் நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடலாம். இவங்கெல்லாம் வழிபடுறதுக்காக தான் இருக்கிறாங்க. அதனால் இவங்களை வழிபடுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பொதுவாக உங்களால் அபிஷேகம் பண்ணி பராமரித்து பார்த்துக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் ஒரு அடிக்கு கம்மியாக உள்ள சிலையை வாங்கினீங்கன்னா அதுக்கு அபிஷேகம் அது மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் செவ்வாய் வெள்ளி எப்பொழுதும் பூஜை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, என்னால் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து பார்க்க முடியும், பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா தெய்வ சிலைகளையும் வாங்கி வச்சு நீங்கள் வீட்டில் வழிபடலாம். ஆனால் முறையாக நீங்கள் வழிபடணும். ஒன்ஸ் நீங்கள் அபிஷேகம் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். அப்படி இல்லை என்னால் எல்லா நாளும் பண்ண முடியும், எல்லா விசேஷ நாளும் என்னால் எடுத்து செய்ய முடியும்னா, இப்போ முருகர்னா சஷ்டி, கிருத்திகை அந்த மாதிரி நாளில் எடுத்துக்கலாம். செவ்வாய் ஹோரை செவ்வாய் அது மாதிரி. துர்க்கைக்கு ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷல். ஆடி மாதம் ராகு கால வெள்ளிக்கிழமையில் எடுத்துக்கலாம். இல்லை நான் எல்லா ராகு காலத்துலேயும் செய்வேன்னா ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுக்கலாம், நம்ம செவ்வாய்க்கிழமையில் வர ராகு கால நேரத்தில் செஞ்சுக்கலாம். அது மாதிரி ஆடி மட்டும் இல்லை, மற்ற எல்லா மாதத்துலேயுமே நம்ம துர்க்கைக்கு வீட்டில் பூஜை பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் இந்த துர்கா பூஜையை இந்த ஆடி மாதம் ராவுகால நேரத்தில் பண்ணுறேன்னா, இப்போ ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம ஒவ்வொரு பர்பஸ்க்காக வழிபடுவோம். இப்போ முருகரை செவ்வாய் உரையில் வெற்றிலை விளக்கு போட்டு வழிபட்டோன்னா நிலம் மனை வாங்கிறதுக்கான யோகம் கிடைக்கும். அது மாதிரி நான் ஏன் இந்த துர்கா பூஜை செய்கிறேன்னா, தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கணும். அதுக்காக கண்டிப்பாக இந்த பூஜையை நான் செய்கிறேன். இதை கிட்டத்தட்ட நான் ஒரு 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் தீர்க்க ஆயுளோடு இருக்கணும், அது மாதிரி நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். அதுக்காக நான் எடுத்து பண்ணுற இந்த பூஜை தான் துர்கா பூஜை. துர்க்கையம்மனை எடுத்து வழிபட்டதாக தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு பர்சனலாக இவங்க கனெக்ட் ஆனவங்க, அதனால நான் இவங்களுக்கு ஸ்பெஷலாக பூஜை பண்ணிக்கிறேன். மற்ற எல்லா தெய்வத்தையும் நான் வணங்குவேன். அவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள வணங்குறதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் இவங்களை வணங்குறதுக்கு இது மட்டும்தான் காரணம். அதனால தான் இந்த பூஜையை நான் ஆடி மாதம் ஃபுல்லாகவே நான் செய்வேன். இன்னொன்று, இதை ரெகுலராக என்னால் எந்தெந்த வீக்ஸ்லாம் செய்ய முடியுமோ அந்த வீக் எல்லாமே நான் அதை செஞ்சுக்கிட்டே வருவேன். முடியாதப்போ நமக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொஞ்சம் பிரேக் தேவைப்படும்ல, அப்போ கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி மறுபடியும் செய்ய ஆரம்பிப்பேன். அது மாதிரி தான் இந்த பூஜையை நான் ஒரு 2 இயர்ஸாக ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.
இப்போ நானுமே ஒரு 5 இயர்ஸ் பேக் போனீங்கன்னா, துர்க்கையெல்லாம் வச்சு நம்ம வீட்ல வழிபடக்கூடாது. அது மாரி இப்ப வேல்லாம் வச்சோம்னா, நம்ம ரொம்ப சுத்தமா செய்யணும், பண்ணணும். குலதெய்வத்தலாம் வீட்ல வச்சுக்க கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ண நான் தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஏன் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம்? இவங்கலாம் நம்ம வழிபடுறதுக்காக தானே இருக்கிறாங்க. இவங்கள வழிபடுறதுனால வீட்ல வச்சு ஒண்ணும் ஆக போறது இல்லையே! இவங்களால அப்படி நமக்கு என்ன பிரச்சனை வந்துற போது? நம்ம கடவுள எதுக்காக கும்பிடுறோம்? நம்ம நல்லா இருக்கணும்னு நெனச்சு தான் நம்ம கும்பிடுறோம். அப்ப அந்த கடவுள கொண்டாந்து வீட்ல வச்சா நமக்கு கெட்டது நடக்கும்னா, அது எப்படி நடக்கும்? அத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால நானே ஒவ்வொரு ரூல்ஸையும் பிரேக் பண்ணிக்கிட்டேன். பிரேக் பண்ணிட்டு ஒவ்வொரு கடவுளா என்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். வச்சு நானே பூஜை பண்ணிக்கிறது எல்லாமே. இதெல்லாம் கேட்பாங்க, "எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது? இதெல்லாம் ஏன் செய்றேன்னா, இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு இவங்கள பிடிக்கும். இவங்கள இப்படிலாம் வழிபட பிடிக்கும். இவங்களுக்குன்னு எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும். அதனால மட்டும் தான் என்னால இதெல்லாம் செய்ய முடியுது." ஓகே. நான் பேசிட்டே எங்கேயோ போயிட்டேன். ஆக்சுவலா இந்த வஸ்திரம் வந்து என் அம்மன விட கொஞ்சம் பெருசு தான். இத விட குட்டி சைஸ் இங்க கெடைக்கல. நானும் தேடி பார்த்துட்டேன். சரி ஓகே. இப்போதைக்கு இது இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் வீக் வேற வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அம்மாவுக்கு. அப்புறம் மல்லிப்பூ தான் இன்னைக்கு நான் அம்மாவுக்கு வச்சிருந்தேன். வச்சுட்டு கொஞ்சம் வேப்பிலையுமே வச்சேன். வச்சுட்டு நான் வந்து துர்க்கை அம்மனுக்கு வந்து 108 போற்றி படிப்பேன். அந்த 108 போற்றி படிக்கும்போது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மலர்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். நான் இந்த தடவை வந்து மலர்களால் தான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். வீக்லி நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். இந்த வீக் நான் பூ வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன்னா நெக்ஸ்ட் வீக் நான் குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணிக்குவேன். அப்புறம் நம்ம ஆடி மாதம் வந்து வீட்டில் திருவிளக்கு பூஜையுமே பண்ணலாம். ஆனால் வந்து நாங்கள் எங்களோட நேட்டிவ் பிளேஸில் வந்து 3வது வார வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை கோயில்லே பண்ணுவாங்க. அதை நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணுறதுனால நான் வீட்டில் திருவிளக்கு பூஜை எடுத்து பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம தான் ஒரு தடவை பண்ணுறோம்ல, அதனால ஏன் இன்னொரு தடவை வீட்டை பண்ணிட்டு நான் அந்த ஒரு தடவை கோயிலே பண்ணிக்குவேன். நான் வீட்டில் திருவிளக்கு பூஜை பண்ண மாட்டேன். அந்த விளக்கு வந்து நான் எப்பொழுதுமே ஸ்பெஷலாக என்ன தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறனோ இல்லை என்னைக்கு ஸ்பெஷலாக எந்த தெய்வத்துக்கு என்ன செஞ்சாலும் அந்த விளக்கு மட்டும் ஏற்றுவேன். அது வந்து தனியாக வச்சுருப்பேன். யாருக்காகவும் ஏற்ற மாட்டேன் அந்த விளக்கை. நான் அந்த விளக்கையும் ஏற்றிட்டு சாம்பிராணி தூபமும் காமிச்சிட்டு 108 போற்றி படிச்சுட்டு அடுத்து என்னோடய துர்க்கை அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சேன். அம்மா கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸில் பெருசாகவே தெரியுறாங்க. ட்ரெஸ் தான் பெருசாக இருக்குது. என் பொண்ணு மாதிரி. என் பொண்ணு குட்டியாக இருப்பாள், ட்ரெஸ்ஸு பெருசாக இருக்கும். அவளுக்கு ட்ரெஸ்ஸே கடையில் கிடைக்காது. அந்த மாதிரி தான் ஆகிட்டு இன்றைக்கி என் அம்மாவுக்கும் ட்ரெஸ்ஸு கிடைக்கல, கொஞ்சம் பெருசாகவே கிடச்சிட்டு. இதில் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணேன்னா, நான் ஃபோன் கேமராவை துடைக்காம அப்படியே வச்சுட்டேன். அதனால வீடியோ கிளியராகவே இல்லை. நான் சரி ஓகே அவ்வளோதான், ஃபோனும் அடித்து போயிடுச்சு போல் நம்ம ஃபோனு அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழித்து கேமரா துடைச்சி பார்க்குறேன், பழிச்சுன்னு தெரியுது. அடக்கடவுளே, இது தெரியாமையே நம்ம இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துட்டோமே. சரிப்பா என்ன பண்ண முடியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் நாங்கள் ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு என் பொண்ணுக்கும் காமிச்சிட்டு, என் பொண்ணு இப்போ வந்து விநாயகர் துதி சொல்லுவாள். நம்ம சொல்லி கொடுக்க தான் அவள் சொல்லுவாள். நீங்களே பாருங்களேன். இந்த அர்ச்சனை பண்ண போக்கில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நாளைக்கு எடுத்து அதை செடியில் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை உருளியில் போட்டு கூட வாசலில் வைக்கலாம். அதே மாதிரி அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நம்ம நெத்தியில் வச்சுக்கலாம். 5 கரத்தினை ஆணி முகத்தினை எந்தின் இளம்பிறை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. கேட்டிங்களா பிரின்சஸ் சொன்னதை? இவங்களுக்கு இதான் ரெகுலர் ஹேபிட். நான் பூஜை பண்ணும்போது அவங்களும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை சொல்லிவிடுவா. இது ஒரு குட் ஹேபிட் தானே. இதை நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுனால ஒன்றும் இல்லை. அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். யார் மேலேயாவது ஒரு பயம் வரணும்ல. இப்போல்லாம் பேரண்ட்ஸ் மேலே கண்டிப்பாக பயமே கிடையாது இந்த காலத்து குழந்தைங்களுக்கு. அட்லீஸ்ட் தெய்வத்து மேலேயாவது இருக்கட்டும். என்னோடய பூஜையை நான் ராவுகால நேரத்தில் நிறைவாக பண்ணி முடிச்சுட்டேன். இது நான் அபிஷேகம் பண்ணப்போ கலெக்ட் பண்ணி வச்ச தண்ணி. இதை நான் கொண்டு போய் என்னோடய செடியில் ஊற்றிடுவேன். பாருங்கள், பேசிக்கிட்டே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும்ல நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்காக. இந்த கலெக்ட் பண்ண தண்ணியை கொண்டு நான் செடியில் ஊற்றிடுவேன். இதோட என்னோடய பூஜை நிறைவடைஞ்சிருச்சு ராவுகால நேரத்தில். நெக்ஸ்ட் வீக் இதே நான் பண்ணிக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.